Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெய்து வரும் கனமழையால் முதுமலை வனப்பகுதியின் நடுவே உள்ள எம்ஜிஆர் அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஓவேலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சிறு குறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முதுமலை வனப்பகுதியின் நடுவே மாயாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் எம்ஜிஆர் அருவியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. அடர்ந்த வனப்பகுதியில் பச்சை போர்வை பொருத்தியது போல பசுமையாக காட்சியளிக்கும் நிலையில் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவது காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் முதலாந்தகத்தில் சுமார் 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டுமானங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் திறந்து வைத்தார். கள்ளபிரான்புரம், மேட்டுப்பாளையம் பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 15,40,000 ரூபாய் மதிப்பிலான கலையரங்கம் மற்றும் 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரையப்பாக்கத்தில் பேருந்து நிழற்குடை உள்ளிட்டவை திறந்து வைக்கப்பட்டன. இதனையடுத்து ஜானகிபுரம், சாத்தமை பகுதிகளில் கலையரங்கம் அமைப்பதற்கான பூமி பூஜையும் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தொடங்கி வைத்தார். இதில் முதலாந்தகம் ஒன்றிய குழு தலைவர் கீதா கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரியும் நிலத்தடி நீர் மஞ்சள் நிறமாக வருவதாகவும் குற்றம் சாட்டி கிராம மக்கள் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். பள்ளப்பட்டி தெற்கு தெருப்பகுதியில் நகராட்சி குப்பை கிடங்கு செயல்பட்டு வரும் நிலையில் அங்கு மலை போல குவிந்து கிடக்கும் குப்பையிலிருந்து துர்நாற்றம் அதிகமாக வீசுவதாகவும் இதனால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு மஞ்சள் நிறமாக வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்கள் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடாது எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். தூய்மை பகுதியாக மேம்படுத்த நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நகராட்சி ஆணையரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். செய்யட்டும், அந்த எஸ்டிபி பிளானுங்கிறது செய்யட்டும், வேணாங்க இல்லைங்க, அது வரவேற்கிறதுக்கு. ஆனால் வேற இடத்துல செய்ய சொல்லுங்க. ஏற்கனவே குப்பைக்காட்டை எடுக்க சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். குப்பைக்காட்டையும் எடுத்து ஆகணும். எஸ்டிபி பிளான் அந்த இடத்துல வேணாம். அந்த எஸ்டிபி பிளான் அந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் சொல்லி போட்டு போடுறாங்க. அது தயவு செய்து அது வேணாம். அது வேற இடத்துல மாற்ற சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க. இதில் நீங்கள் இது செய்யலை அப்படின்னா பாருங்க, இது பாருங்க பெட்ரோல் கலரில் இருக்கு. இது கிட்டத்தட்ட 600 குடும்பம் இந்த குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பயன்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் 4 நாள் பாத்திரம் கழுவிட்டீங்கன்னா 5ஆம் நாள் கையில கருப்பா போயிடும். வெள்ளை எந்த சட்டையும் துவைக்க முடியாது, இதுல குளிக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கோழி பண்ணைக்குள் புகுந்த திருநாய்கள் கோழிகளை கடித்து குதறியதில் ஏராளமான கோழிகள் உயிரிழந்தன. சரண்ராஜ் என்பவர் வெளியம்பாக்கம் கிராமத்தில் கோழி பண்ணை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு நேரத்தில் வெறிநாய்கள் இவரது கோழி பண்ணையில் புகுந்து அங்கிருந்த சில கோழிகளை கடித்து குதறியுள்ளது. இதனால் பண்ணையில் இருந்த ஏராளமான கோழிகள் பரிதாபமாக உயிரிழந்தன. திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் நாய்களை கட்டுப்படுத்தாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்களோட கோழி பண்ணையில் ஒரு 200 கோழி இருக்கும். இது எல்லாமே காலையில் நாய் இறங்கி ஒரு 5-6 நாய் உள்ளே பூந்து கோழி எல்லாத்தையும் கடித்து வலை எல்லாத்தையும் கடித்து நாசமாகிடுச்சு. இப்போ நான் இதுக்கப்புறம் எப்படி இந்த லோனை கட்ட போகிறேன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப எனக்கு பெரிய துயர செய்தி ஆகிப்போச்சு. எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இதனால் எனக்கு பெரும் நஷ்டமாகி போச்சு. 2 லட்ச ரூபா லோன் வாங்கி தான் அதை ஸ்டார்ட் பண்ண புதுசாக. இதெல்லாம் காட்டியும் ஒரு இஎம்ஐ தான் கட்டுருக்கு. இதெல்லாம் காட்டியும் நாய்ங்க இப்போ பூரா கட்டி போட்டுருச்சு. என் வாழ்வாதாரமே என்ன அவருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு எனக்கு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தனியார் அச்சகத்தின் லிப்டில் தவறி விழுந்து பள்ளி மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தான். சிவகாசி முஸ்லிம் ஓடை தெருவில் வசிக்கும் பாதுஷா என்பவரின் மகன் முகமது ஆஷிப் 7ஆம் வகுப்பு படித்து வந்தான். கோடை விடுமுறை என்பதால் தனது சித்தியுடன் கண்மாய்க்கரை சாலையில் உள்ள தனியார் அச்சகத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான். இந்நிலையில் அங்குள்ள திறந்தவெளி லிப்டில் முகமது ஆசிப் ஏறி விளையாடிய போது தவறி விழுந்து படுகாயமடைந்தான். அவனை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தான். இதுகுறித்து புகார் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நெல்லை மாநகராட்சியின் 45வது வார்டில் வழங்கப்படும் சுகாதாரமற்ற குடிநீரால் மஞ்சள் காமாலை நோய் பரவி வருவதாக மாமன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் குற்றம் சாட்டினார். மாமன்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக கவுன்சிலர் அமுதா, சுகாதாரமற்ற குடிநீரால் இதுவரை 200க்கும் மேற்பட்டோர் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். 45வது வார்டில் மஞ்சள் கம்மால ஒரு 200க்கும் மேற்பட்டவருக்கு இருக்குது. பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே சுகாதார கேடாக இது இருக்குது. நான் இது என்னதுன்னு கேட்டு நான் மாநகராட்சியில் இப்போ பேசி கேட்டதுக்கு அது தண்ணினால தாங்கிறத சொல்கிறாங்க. தண்ணினால தான் முன்னாடியே சொன்னாங்க. நான் அது இப்பவும் கேட்டுட்டேன். அது தண்ணினால இல்லைங்கிறாங்கன்னு சொல்லி, தண்ணினால தான் மஞ்சள் காமாலே பரவுது. அது பாயில் பண்ணி வெண்ணி வச்சு குடிக்க சொல்கிறாங்க. அது ஒரு மக்களுக்கு ஒரு சுகாதாரமான தண்ணி கூட குடிக்கிறது கூட கொடுக்க முடியல இந்த மாநகராட்சியால்.
திருவாரூரில் காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வலியுறுத்தி நுகர்பொருள் வாணிபக் கழக பொது தொழிலாளர் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. 2013 முதல் 2016 ஆண்டு பணியில் சேர்ந்த பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விளமல் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக பொது தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு தொழிலாளர்களின் கோரிக்கைகளை எதுவும் நிறைவேற்றப்படுவதில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வண்டலூர் வாலாஜாபாத் நெடுஞ்சாலையில் மகேந்திரன் என்பவர் பயணித்த இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நாளுக்கு நாள் சாலை விபத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மூதாட்டிக்கு அளிக்கப்பட்ட தவறான சிகிச்சையால் அவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஷ்ணுகாஞ்சி காவல் நிலையம் அருகே உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட கண்ணம்மாள் என்ற மூதாட்டி சிகிச்சை பெற வந்தார். அங்கு பணியில் இருந்த மருத்துவர் நிறைமதி சிகிச்சை அளித்த நிலையில் மூதாட்டி திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். முறையாக மருத்துவ சிகிச்சை அளிக்காமல் மக்களின் உயிருடன் விடியா திமுக அரசு விளையாடுவதாக மக்கள் கண்டனம் தெரிவித்தனர்.